Welcome guys. Welcome to Bonus Tree Max. CBSE 10th, Chapter 6, Triangles, Exercise 6.3. Similarity of triangles பார்த்துட்டு இருக்கோம். 8th sum பார்க்க போறோம். 8th sum. E is the point on the side AD produced of a parallelogram ABCD and BE intersects CD at F. Show that triangle ABE similar to CFD. இதுதான் உங்களோட கொஸ்டின். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசிடி ஒரு பேரலோகிராம், அதில் ஏடி ப்ரொடியூஸ் இ வரைக்கும் ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணி விடுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி விடுறதுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறதுன்னு அர்த்தம். பிஇ இன்டர்செக்ட் சிடி அட் எஃப். இப்போ இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி நம்ம இப்போ ஒரு ஃபிகர் வரையணும். ஃபிகர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஏபிசிடி பேரலோகிராம், ஏடியை இ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி விடுறோம். பிஇ இன்டர்செக்ட் டிஇ அட் எஃப். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் கிவன் எழுதிக்கோங்க. கொஸ்டினில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை கிளியராக எழுதிக்கோங்க. டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஎஃப்பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் ஃபிகரில் ஏபிஇ இது வரைக்கும் இருக்குது. சிஎஃப்பி இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி பேரலோகிராம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபிசிடி பேரலோகிராம் அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அஸ் வெல் அஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க. அண்டு பேரலோகிராம் அப்படிங்கும்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெண்டு கண்டிஷனை இப்போ நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். ரெண்டு கண்டிஷன் எழுதியாச்சு. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிஎஃப்பி. இதில் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி பை 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நான் ஷேட் பண்ணியிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளையும் பாருங்கள். உங்களோட ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்த ஆங்கிள் திஸ் ஆங்கிள் அண்ட் திஸ் ஆங்கிள். இப்போ ஏடியும் பிசியும் பேரலாக இருக்கும்போது ஏஇயும் பிசியும் பேரலாக தான் இருக்கும். ஏன்னா ஏடியோட ப்ரொடியூஸ் தான் அது. ஸோ ஏஇயும் பிசியும் பேரலாக இருக்கும். பிஇ உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸலாக மாறிடும். ஓகேவா, அங்கே டிரான்ஸ்வர்ஸலாக தான் அது இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் எந்த லைன் பேரலல்னு எடுக்கிறீங்களோ அந்த லைனுக்கும் எந்த லைனை நீங்கள் டிரான்ஸ்வர்சல்னு மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எடுக்கணும். இப்போ பிசி நம்ம பேரலல்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பிசிக்கும் டிரான்ஸ்வர்ஸ் நடுவில் இருக்க இந்த ஆங்கிளும், இங்கே ஏஇ பேரலல்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏஇக்கும் டிரான்ஸ்வர்ஸில் இருக்க இந்த ஆங்கிள். அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அது ரெண்டையும் எடுத்திருக்கோம். இந்த ஆங்கிள் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, அப்போ ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஎஃப்பி பை ஏஏ similarity. Hence proof. இப்போ ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். 9th சம் பார்க்கலாம். இன் ஃபிகர் ஏபிசி அண்ட் ஏஎம்பி ஆர் டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ் right angled at B and M respectively. Prove that first subdivision triangle ABC similar to triangle AMP. Second subdivision CA by PA is equal to PC by MP. யூஸ்வலாக ரைட் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி ப்ரூஃப். ஆல்ரெடி அவங்களே ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஏதாவது ஒரு ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு காமனாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி சம்ஸை ஏஏ சிமிலாரிட்டியில் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டியர் கைஸ், ஏஏ சிமிலாரிட்டியில் சிமிலர் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, இப்போ எப்படி ப்ரூஃப்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க ஃபிகரை வரைஞ்சாச்சு. கிவன் ஆஸ் யூஷுவல் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ
அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக கிளியராக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? கிவன் டு ப்ரூவ் ப்ரூஃப் இந்த ஃபார்மில் தான் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? இந்த டைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சிபிஎஸ்சியில் கரெக்ட் பேட்டர்ன். அது வெறும் ப்ரூஃப் மட்டும் எழுதக்கூடாது, எழுதாதீங்க. கிவன் டு ப்ரூவ் எழுதிக்கோங்க. ப்ரூஃப் எந்த 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசி. இன்னொரு ட்ரையாங்கிள் ஏஎம்பி. நான் ஏற்கனவே ஆர்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன ஆர்டரில் ட்ரையாங்கிள் அந்த வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே வெர்டெக்ஸ் தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே ஏண்ட லெட்டர் இருக்குது, இங்கே ஏண்ட லெட்டர் இருக்குது. ஐ மீன் வெர்டெக்ஸ் ஏ 2 ட்ரையாங்கிளையும் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2லேயுமே இது இருக்கிறதுனால அது கண்டிப்பாக காமனாக தான் இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இங்கே பி, இங்கே எம். இங்கேயும் பி செகண்டாக இருக்குது, இங்கே எம் செகண்டாக இருக்குது. அது 90 டிகிரி. இப்போ வெரி சிம்பிள். ஏஏ சிமிலாரிட்டியில் இந்த 2 ட்ரையாங்கிளும் நமக்கு சிமிலராக வருது. ஏஏ காமன், ஆங்கிள் பியும் ஆங்கிள் எம்மும் ஈச் 90 டிகிரி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி பை ஏஏ சிமிலாரிட்டி. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிஏ, சிஏ, பிஏ, தென் பிசி செகண்ட் எண்ட் லெட்டர், இங்கேயும் செகண்ட் எண்ட் லெட்டர். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ப்ரப்போர்ஷனாக தான் இருக்கும். இதை சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிசல்ட்லேருந்தே நம்மளால் இதை எடுத்து எழுத முடியும். ஆன்சரே அவ்வளோதான். இது சிமிலர் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்குன்னு எழுதிட்டிங்கன்னா ப்ரூஃப் முடிஞ்சுது. இந்த ரிசல்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஆல்ரெடி சப்டிவிஷன் 1ல் நம்ம சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷன், ஹென்ஸ் ப்ரூவ். வெரி ஈஸி சம் கைஸ். ஸோ சிம்பிளாக ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 10th சம் பார்க்கலாம். 10th sum, CD and GH are respectively the bisectors of triangles or bisectors of angle ACD and angle EGF such that D and H lie on sides AB and FE of triangle ABC and triangle EFG respectively. அதாவது 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, EFGன்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் FEG ஷோ தட், இது 2ம் சிமிலராக இருந்தால் கீழே இருக்கிற 3 கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? டியர் கைஸ், இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இங்கே ஏபிசி இருக்குது, இங்கே ஏபிசி இருக்குது. இந்த இடத்துல EFGன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல FEG. இந்த ஆர்டர் மாறுது. இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 2 minutesல அந்த சம்மை போட்டு முடிச்சிடலாம். இப்போ அந்த சம் ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். ஃபிகர் வரைஞ்சாச்சு. ஏபிசி, இன்னொன்று EFG. இந்த செகண்ட் ட்ரையாங்கிளோட ஆர்டர் நான் ஏன் மாற்றி போட்டிருக்கேன்னா, டியர் கைஸ் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, CD and GH are respectively the bisectors of angle ACD. அதாவது டாப் ஆங்கிள் C வரணும், இங்கே டாப் ஆங்கிள் G வரணும். தென் சிமிலர் எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ABC FEG. அப்போ A வர இடத்துல F வரணும், B வர இடத்துல E வரணும், C வர இடத்துல G வரணும். ஓகேவா? பாருங்கள், FEG ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸும் இந்த ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸும் இந்த ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸும் இந்த ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸும் கரஸ்பாண்டிங்காக இருக்கணும். செகண்ட் வெர்டெக்ஸும் கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ், சியும் ஜியும் கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ். இந்த சம்மில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த EFG ஆர்டரில் ஃபிகர் போட்டிங்கன்னா சம் வராது. இது மாதிரி ஃபிகர் போட்டுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ என்னோடய ஃபிகர் பாருங்கள், புரியுதா? EFG கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ்
ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃபிகர் வரைஞ்சிக்கோங்க. தென் ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்க, சிடி அண்ட் ஜிஹெச் வந்து பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் சி டி, இந்த இடத்துல ஜிஹெச், ஆங்கிள் 1 இது ஆங்கிள் 2ன்னு எழுதிக்க. ஏன்னா பைசெக்டார்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே 3, 4 எழுதிக்கிறீங்க. இப்போ 2 ஃபிகர் கொடுத்தாச்சு. இப்போ டு ப்ரூவ் கிவன் எப்போ போல் எழுதிக்கோங்க. டு ப்ரூவ் அண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். கிவன் டு ப்ரூவ் எழுதியாச்சு. அடுத்து ப்ரூஃப். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏபிசி சிமிலர் டு எஃப்இஜி, 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் தென் சைட்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிபிஎஸ்டின்னு எழுதிக்கோங்க. இல்லை நான் தனித்தனியாக எழுதிக்கிறேங்கும் போது இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சைட்ஸுக்கு தனியாகவும், இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு தனித்தனியாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் 1 and 2 ரெண்டுக்கு சேர்த்து நான் எழுதியிருக்கேன். இங்கே சிபிஎஸ்டியும் எழுதிக்கலாம், ஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சிமிலராக இருக்கும்போது அந்த சைட்ஸும் ஆங்கிள்ஸும் இப்படி தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? இப்போ ப்ரூஃப்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தேர்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டுக்கு வர போகிறேன். ஏன்னா தேர்டு சிமிலரிட்டி பாருங்கள், டிசிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சைட்ஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், சிடி பை ஜிஹெச், அதாவது சிடி ஜிஹெச், ஏசிஎஃப்ஜி லாஸ்ட் 2. அப்போ நான் தேர்டு சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனுங்கிறதுல தேர்டை ப்ரூவ் பண்ணிட்டா எனக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறது தேர்டு தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ தேர்ட் எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி சம் இது. டிசிஏ, நேம் தப்பாக கொடுத்துருக்கேன், டிசிஏங்கும்போது டிசிஏவும் இந்த பக்கம் பாருங்கள் ஹெச்ஜிஎஃப்பும், இது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இதோட ஃபஸ்ட்டு ஹாஃபும் இதோட ஃபஸ்ட்டு ஹாஃபும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கீங்க பாருங்கள், ஏயும் எஃப்பும் ஈக்குவல். சிமிலர் ட்ரையாங்கிளும் போது ஏயும் எஃப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். தென் சியும் ஜியும் ஈக்குவலாக இருக்கும்போது C/2வும் G/2வும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் ஏஏ சிமிலாரிட்டியில் சிமிலராக இருக்கும். இஃப் ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்னதை உங்களுக்கு எழுதிட்டு காட்டுறேன். இன் ட்ரையாங்கிள் DCA அண்ட் ட்ரையாங்கிள் HGF, நான் க்ரீனில் ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 ட்ரையாங்கிள்லேயும் ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆங்கிள் சி பைசெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஆங்கிள் ஜியும் பைசெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதான் எழுதியிருக்கேன். சியும் ஜியும் ஈக்குவல். அப்போ இதோட ஹாஃபும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ டிசிஏவும் ஹெச்ஜிஎஃப்பும் ஏஏ சிமிலாரிட்டியில் சிமிலர். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் இதை ப்ரூவ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக தான் இருக்கும். இப்போ இது எபவ் ப்ரூஃப் தேர்ட். இப்போ செகண்ட் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். செகண்டும் அதே மாதிரி தான். 2 ட்ரையாங்கிளோட அனதர் சைடு எடுக்கிறீங்க. டிசிபியையும் டிசிபி அண்ட் ஹெச்ஜிஇ, இங்கேயும் ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஈக்குவல். C/2வும் G/2வும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏஏ சிமிலாரிட்டியில் இது ரெண்டும் சிமிலர். நான் ஷேட் பண்ணாமல் விட்டுருக்கேன் இல்லையா, ஒயிட் கலர், இந்த 2 ஒயிட் கலருமே சிமிலராக தான் இருக்கும். ப்ரூஃப் எழுதிட்டு காட்டுறேன் கைஸ். டைம் சேவ் பண்ணலான்னு தான் நான் எழுதிட்டு காட்டுறேன். நான் எழுதிட்டே உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை எழுதி காமிச்சிருக்கேன் கைஸ். 2 ட்ரையாங்கிளையும் பியும் இயும் ஈக்குவலாக இருக்கும். C/2 G/2 ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் டிசிபியும்
ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப்பும் ஏஏ சிமிலாரிட்டியில் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ் 3 சப்டிவிஷன்ஸுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.